மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது போடப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ரத்து செய்யக் கோரி கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. தற்போது கரூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எத்தனை வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கரூரில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நீதிமன்ற வளாகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி வாஞ்சிநாதன் மீது தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி கரூர் நீதிமன்றம் முன்பு கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பும் மற்றும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி வாஞ்சிநாதன் மீது தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு ஒரு நீதிபதி தொடர்பாக இதை செய்திருக்கிறார். இது வழக்கறிஞர்களுடைய அவர் உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக கூறி அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். உடனடியாக வாஞ்சிநாதன் மீது தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. இதுபோலவே நீதிபதி GR சுவாமிநாதனை கண்டித்து திண்டுக்கல்லிலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். தனக்கு எதிரான வழக்கை இன்று தானே விசாரிக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வழக்கறிஞர்கள் பல்வேறு பகுதியில் இன்னைக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. திண்டுக்கல்ல வழக்கறிஞர்கள் எங்க போராடுறாங்க? அவர்கள் என்னென்ன முழக்கத்தை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாத்தீங்கன்னாக்கும் நீதியரசர் வாஞ்சிநாதன் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அழைத்து நீதிமன்றத்திற்கு அழைத்து உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனக்கு தெரிவித்துள்ளார். இது வழக்கறிஞர்களை தொழிலை முடக்கும் செயலாகும் என்றும் அதே நீதியரசர் அதை வழக்கை இன்று விசாரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வேறு அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் திண்டுக்கல் நீதிமன்ற வளாகம் முன்பு திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீதியரசர் சுவாமிநாதன் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கை உடனடியாக வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வேறு அமர்வு நீதிபதியிடம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது முதல் கட்டமாக இன்று நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று அமர்வுக்கு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்ற முடிவு செய்யப்படும் என வழக்கறிஞர் சங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீதியரசருக்கு எதிராகவும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பினர். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். இதுபோலவே மதுரையிலும் வழக்கறிஞர்கள் விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மதுரையில இங்கதான் இந்த விவகாரம் ஆரம்பிச்சிச்சு. இங்க வழக்கறிஞர்கள் என்னென்ன முழக்கங்களை முன்வைக்கிறாங்க நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக? பாண்டிச்சேரி தமிழ்நாடு வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் எடுத்திருக்கின்ற அந்த நீதிமன்ற நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. திரளான வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய புகார் தெரிவிக்கப்பட்டு புகார்தாரராக இருக்கக்கூடியவர்கள் மீதே அவரே அந்த வழக்கை விசாரிப்பது சரியாக இருக்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஏற்கனவே ஒரு 14 பக்கத்திற்கு எதிராக ஒரு புகார் மனுவை அனுப்பியிருந்தார். அது தொடர்பாகத்தான் நீதிமன்றத்தில் அவர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் எழுப்பியிருந்தார்.
இதனிடையே இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் வெகுவாக நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்புடைய, அதாவது ஏற்கனவே புகார் தெரிவிக்கப்பட்ட நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோ இந்த வழக்கை விசாரித்தால்தான் சரியாக இருக்கும் என்று கூறி தனது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது ஒன்றும் புதிதல்ல, பலர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற கூறி இந்த கோஷங்கள் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். சென்னையிலும் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வராங்க. முன்னாள் நீதிபதிகளும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதனை கண்டித்து முன்பு பேசியிருந்ததையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சென்னையில நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் என்ன? அதாவது மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் முன்பு சென்னை வழக்கறிஞர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதை அந்த வழக்கறிஞர் இதுல இந்திய ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை என்னவென்றால், வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பழிவாங்க துடிக்கும் நீதிபதி GR சுவாமிநாதன் கண்டித்தும், அதே போல வழக்கறிஞர்களுக்கு எதிரான நீதிபதி என்பதல்ல பிரச்சனை என்றும், இது சமூக நீதிக்கு எதிரான பிரச்சனை என்றும் அந்த கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற அமைப்பு முறையை அரித்துக் கொண்டிருக்கிற பாசிச மோடி அரசு என்றும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு அந்த வாஞ்சிநாதனுக்கு எதிரான அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று அவர்கள் இந்த கோஷத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏற்கனவே இவர்கள் மற்ற தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு தலைவர் மாரப்பன் தலையில ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தமிழகம் மற்ற இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிற நிலையில தற்போது சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் முன்பும் வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுவாமிநாதன் ஒரு சம்மன் அனுப்பி, உங்கள் மீது ஏன் கண்டெம்ப்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார். அந்த சம்மனும் ஏற்கனவே வாய்தா ஆகி இன்றும் மறு வாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல, அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் சரியானதா தவறா என்பதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும். யார் மீது புகார் கொடுத்ததோ அந்த நீதியரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு. மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த அவமதிப்பு தள்ளி நிற்கலாம். ஸோ அவருக்கு ஆதரவாக வாஞ்சிநாதன், அதாவது வழக்கறிஞருடைய குரல்கள் நீதி அரசருடைய அவர்கள் மூலமாகவே எங்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது என்பதற்காக வாஞ்சிநாதனுக்கு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு சார்பாக இன்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது நீதியரசருக்கு எதிராக ஒரு
பெஞ்சினுடைய தலைமை தாங்கும் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் திடீரென மிக அவசர கோலத்திலே வாஞ்சிநாதனுக்கு சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் 21க்கு முற்றிலும் முரணாக, இயற்கை நியதிக்கு முற்றிலும் முரணாக ஒரு சமனை அனுப்பி அவர் ஆஜரான வழக்கு அதிலிருந்து அவர் ஏற்கனவே விலக்கிவிட்டார். அந்த வழக்கிலே ஒரு சமனை அனுப்பி அவசர கோலத்திலே 1.25 மணிக்கு அவரை அழைத்து அந்த வழக்கிலே நீங்கள் ஆஜராகிறீர்களா என்று கேட்ட பின்னால், இல்லை நாங்கள் ஏற்கனவே சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன், நான் வேற வழக்கறிஞர்கள் அப்பியரான்னு சொன்ன பிறகு அதோடு அந்த விவரம் அங்கே முடிந்து விட்டது. ஆனால் அந்த வழக்கை கைவிட்டு விட்டு என் மீது ஜாதி பேரிலோ மதத்தின் பேரிலே குற்றம் சுமத்துகிறீர்களா, உடனே பதில் வேண்டும் என்றால் இது என்ன? சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றங்களில் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் வாஞ்சிநாதன் அவர்கள் மிக தெளிவாக என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தால் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன கோழையா என்று ஒரு வழக்கறிஞரை பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் சட்டவிரோதமாக கடைபிடித்த இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை. இந்த வாஞ்சிநாதன் ஒரு சாதாரண வழக்கறிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைகளிலும் தென் மாவட்டங்களிலே மக்களுடைய சமூக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக தைரியமாக போராடி வரும் ஒரு சமூக செயற்பாட்டாளரை ஒரு வழக்கறிஞரை அழைத்து நீ கோழையா என்று கேட்பது எந்த ஒரு கண்ணியமான நடவடிக்கை என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது. அதனால் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் கொந்தளித்து போய் உள்ளார்கள். இப்போது இந்த அளிக்கப்பட்ட இந்த நோட்டீஸ் எந்த நடைமுறையும் கடைபிடிக்காம ஒரு கொடுங்க அந்த நோட்டீஸுக்கே அந்த நோட்டீஸுக்கு ஒரு கேலிக்கூத்து ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. கண்டம் நோட்டீஸ் இல்லையா? அப்படின்னா இந்த நோட்டீஸை எந்த சட்ட முறைகளை பின்பற்றி நீங்கள் அனுப்பினீர்கள்? இந்த நோட்டீஸை அனுப்புறதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? அதனால இந்த சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் 21க்கு விரோதமாக ஜி.ஆர். சாமிநாதன் அவரை அழைத்த இந்த நோட்டீஸை உடனே திரும்ப பெற்று இந்த நடவடிக்கையை இன்றே உடனே கைவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் வழக்கறிஞர் உரிமைகளை பாதுகாக்க வாஞ்சிநாதன் உரிமையை பாதுகாக்க இங்கே நாங்கள் நிற்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சட்டப்படி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புகிறார். அது 1995ஆம் வருடம் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கறிஞர்கள் ஏதாவது நீதிபதிகள் மேல் குறை இருந்தால் சட்டப்படி புகார் அனுப்பலாம் என்று. அந்த புகாருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் ஜி.ஆர். சாமிநாதன் சட்டவிரோதமாக இந்த நோட்டீஸை அனுப்பியதே அரசியல் சட்டம் பிரிவு 21க்கு முற்றிலும் முரணானது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே உடனே இந்த நோட்டீஸை இன்று வாபஸ் பெறாவிட்டால் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வெடிக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.